கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்தீர். உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் மாற்றும் கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசி. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குதத்தமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் தாசன், நீ என்னுடைய ஊழியக்காரன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன். மகிமைப்படுவேன் என்ற இந்த வார்த்தைக்கு நான் உன்னிலே பெருமைப்படுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, நான் ஏற்கனவே இந்த வசனத்தை 1ஆம் தேதி நாம் சிந்தித்தோம். அதிலே நாம் பார்த்தோம், ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் மூலமாக எப்படி மகிமைப்படுகிறார்கள் அல்லது பெருமைப்படுகிறார்களோ அதுபோல ஆண்டவர் உங்கள் மூலமாக, என் மூலமாக பெருமைப்படுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ரைம்ஸ் கற்றுக்கிட்டு வருவாங்க. ரைம்ஸ் கற்றுக்கிட்டு வந்த உடனே நம்ம வீட்டில் யாராவது விருந்தாளிகளோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களோ யாராவது வந்தாங்கன்னா உடனே நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவோம், அங்கிளுக்கு ஒரு ஒரு ரைம்ஸ் பாடு அப்படின்னுவோம். பாஸ்டர் வந்தாருன்னா ஐயாவுக்கு ஒரு வசனம் சொல்லுன்னு அவங்கள கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சு அந்த வசனம் சொன்ன பிறகு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்படியே முகம் ஒரே மலர்ச்சியாக இருக்கும். என்ன, என் பிள்ளை வசனம் சொல்லிட்டான், என் பிள்ளை ரைம்ஸ் படிச்சுட்டான், என் பிள்ளை மனப்பாடமாக எல்லாத்தையும் செய்கிறான், எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்ற ஒரு பெருமை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் பார்த்து அப்படி பெருமைப்பட விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பெருமையாக, அவருடைய புகழ்ச்சியாக நாம் வாழ வேண்டுமானால் அதற்கு சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதையும் நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 1ஆம் தேதி இதை நாம் சிந்தித்தோம். அந்த முதல் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில் இருந்து உன்னை நான் அழைத்தேன் என்று சொல்லுகிறார். தாயின் கற்பத்திலிருந்து உன்னை அழைத்தேன். 2வது, தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினேன், உனக்கு என்னுடைய பெயரை சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு பெயர் இல்லையா, இயேசு என்கிற பெயர். தேவதூதன் சொல்றான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை தம்முடைய பிள்ளையாக, தாசனாக அழைத்தது மட்டுமல்ல, அவனுக்கு ஆண்டவர் பெயர் வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வாயை கூர்மையான பட்டயமாக கர்த்தர் மாற்றுகிறார். அதே போல அவர் தமது கரத்தின் நிழலினாலே ஒவ்வொரு மனிதனையும் மறைத்து கொள்ளுகிறார். அதே போல வேதம் சொல்லுகிறது, அவர்களை பலபலப்பான அம்பாக மாற்றி தம்முடைய அம்பரா தூணிலே அவர் மூடி வைக்கிறார் என்று சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, அவருக்கு பிரயோஜனமானவர்களாக அவருடைய கரத்திலே நாம் கருவிகளாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்தார். அதற்கேற்றபடி நம்மை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றார், உன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி அப்படின்னா, அப்படி யாரெல்லாம் அவரை மகிமைப்படுத்த முடியும், யாரால் கர்த்தர் மகிமைப்படுகிறார் என்று பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, யார் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார் என்று நாம் பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 50:15.
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் யார் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார் என்று நாம் பார்ப்போமானால், இங்கே சொல்லுகிறது யாரெல்லாம் அவரை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லார் மூலமாகவும் ஆண்டவர் மகிமைப்படுகிறவர் அல்ல. யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையானவர்களே, நம்முடைய இயல்பான ஒரு குணம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவரை கூப்பிடுவோம், சமாதானமா இருக்கும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்முடைய வார்த்தைகள் வித்தியாசமாக மாறி விடுகிறது இல்லையா? வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனிதன் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார். உயரமான ஏணியில நின்று பெயிண்ட் அடிக்கிறார். அப்போ அங்கே சில, அதாவது உலக பிரகாரமான கதை இது, சில தேவர்கள் அந்த வழியா வந்தாங்களாம். அவங்களுக்குள்ள ஒரு போட்டி என்னன்னா, இந்த மனிதர்கள் நடுவில் யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு போட்டி. உடனே இவங்க எல்லாரும் பேசுறாங்க, இப்போ இந்த மனுஷனை மேல இருந்து கீழே தள்ளி விடுவான். அவன் விழும்போது யாரை கூப்பிடுறானோ அவங்க தான் பெரிய தெய்வம், அவங்க போய் அந்த மனுஷனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த மனிதனை மேல இருந்து தள்ளி விட்டாங்க. உயரமான ஏணியிலிருந்து அவர் தவறி கீழே விழுறார். விழும்போது இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, யார் பேரை சொல்லி கூப்பிட போறான் அப்படின்னு காத்திருந்தா, விழற நேரம் இந்த மனுஷன் சொன்னானா, செத்தண்டா டோயின்னானா. செத்த? ஆமா. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அது யாரோ புது ஆளா இருக்கிறானே, நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல இருக்குது, வருவான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. இவர் நேரா கீழே விழுந்து செத்தே போனார். அப்போ ஆபத்து நேரத்தில் நாம் யாரை கூப்பிடுகிறோம்? ஒருவேளை இந்த மனிதனை போல முடிஞ்சிச்சு, இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் எந்த நன்மையும் இல்லை, இனிமேல் என்னால் வாழ முடியாது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடையாது, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்து நேரத்தில் நீங்கள் சொல்லுவீர்களானால், வேதம் சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அதே நேரம் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆபத்து நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 34ஆம் சங்கீதமானது தாவீதினுடைய ஒரு ஆபத்தான சூழ்நிலை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இந்த தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறார். அப்படி ஓடின நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா, இவரை பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு போய் அபிமெலேக்கு என்கிற ராஜாவின் இடத்துல இவனை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இந்த அபிமெலேக்கு யார் அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கு எதிரானவர். இந்த மந்திரிகள், இவனுடைய பிரதானிகள் தாவீதை கொண்டு போய் அங்க நிறுத்தினது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இவன் தான் ராஜாவாக போகிறவன், அடுத்த ராஜா இவர் தான். இவரை பற்றி தான் அந்த ஜனங்க சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று எல்லாரும் புகழ்ந்து பாடினாங்க. ராஜா இவன் தான் நம்முடைய எதிரி என்று கொண்டு போய் நிறுத்துறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீதனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். அவனுடைய வாழ்க்கையில அவன் கலங்கி போய் நின்றிருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு உள்ள அவனை கொலை செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் நிற்கிற இந்த தாவீதை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயிருக்கு ஏதுவாக வந்த ஆபத்துகளாய் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த தாவீது சொல்றாரு, இந்த 6வது வசனத்தை வாசிங்க, 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அருமையானவர்களே, இந்த இடத்துல அவன் சொல்றார், தன்னை பற்றி அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா? இந்த ஏழை கூப்பிட்டான். ஆங்கில வேதம் சொல்லுது, this poor man called unto him. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட இந்த பரிதாபத்திற்குரிய மனிதன். அல்லேலூயா.
ராஜாவாக போகிறவன்னு சொல்லல, வெற்றி பெற போகிறவன்னு சொல்ல. அவன் அந்த மரணத்தின் பிடியிலே நின்று கொண்டு தன்னை பற்றி சொல்றான், நான் பாவப்பட்ட மனுஷன், பரிதாபமான மனிதன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை என்று ஒரே நம்பிக்கை தான் உண்டு. அது என்ன தெரியுமா? ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேணும். அல்லேலூயா. கூப்பிட்டால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். நாம் என்ன செய்வோமா? அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை புகழ்வோம். அல்லேலூயா. சாட்சி என்று சொல்லுகிற அந்த நேரம் எதற்காக தெரியுமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை புகழ்கிற நேரம். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது யோனாவினுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில செய்கிறார். 2ஆம் அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த யோனாவினுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அவனை நினிவேவுக்கு போய் ஆண்டவருடைய தண்டனை குறித்து பேச சொல்லுகிறார். ஆனா அவருக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த தேசத்துக்கு போக ஒரு பயம். அந்த தேசத்தின் மக்கள் அந்த நாட்களிலே ஒரு சர்வ அதிகாரம் கொண்ட ஒரு ராஜ்யமாய் இருக்கிறார். அவங்களுக்கு எதிராக பேசிட்டு அங்கிருந்து உயிரோட திரும்பி வர முடியாது என்கிற ஒரு எண்ணம் யோனாவுக்கு வந்ததுனால ஆண்டவர் சொன்ன வார்த்தையையும் மீறி அவன் என்ன பண்றாரு? தர்சீசுக்கு போகிறார். அருமையானவர்களே, பல நேரங்களில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை விட்டு தூரம் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு எல்லா காரியமும் சாதகமாக இருக்கும். உடனே நம்ம நினைப்போம், இதுதான் கர்த்தருடைய சித்தம். வேதத்தை வாசி பாருங்க. இந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய், அங்க பாருங்க, யோப்பாவில் போய் நின்ன உடனே அவனுக்கு கரெக்டா ஒரு கப்பல் இருக்குது. என்ன கப்பல்? தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அவன் தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். எல்லாம் சாதகமா இருக்குது, டிக்கெட் இல்லை அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் நின்னாரு, தர்சீசுக்கு போகிற கப்பலை பார்க்கிறாரு, காசு கொடுக்கிறாரு, டிக்கெட் வாங்கிட்டாரு, ஏறி உட்கார்ந்து பயணம் போகிறார். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு பெரிய கொந்தளிப்பை கடலிலே ஏற்படுத்துகிறார். இப்போ இவனை தூக்கி கடல்ல போட்டாங்க. அழிந்து போகிறவன் என்று நாம் பார்த்தா ஆண்டவர் அங்கேயும் அழிந்து போக விடல. வேதம் சொல்லுகிறது, கடலிலே போடப்பட்டவனை ஒரு பெரிய மீன் வந்து விழுங்கி விட்டது. இப்போ சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடல. எப்போ கூப்பிடுறாரு தெரியுமா? மீன் வயிற்றில் உட்கார்ந்துக்கிட்டு. இல்லை, ரொம்ப வாசனையாக இருக்கும்ல, நல்ல வாசனையாக இருக்கும், சுற்றி சுத்தமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும். அப்படியா? கர்த்தருடைய சித்தத்தை விட்டு தூரம் போனால் நம்ம நினைக்கிறத விட பயங்கரமாக இருக்கும். இப்போ நாற்றத்துக்கு நடுவில் வாழ்வா சாவா என்று தெரியாமல் ஒரு 3 நாள் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ வேதம் சொல்லுகிறது, அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது தான் இந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்றார். அவன் சொல்றார், நெருக்கத்தின் நாள், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன்,
நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று ஆண்டவரை புகழ்ந்து பேசுறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தாவீதை போல ஒருவேளை நெருக்கடியில நாம் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோமானால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, எல்லா இடுக்கண்களுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அல்லது யோனாவை போல ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தை விட்டு தூரம் போய் நம்ம வாழ்க்கையில வேதனையின் மத்தியிலே நாம் உட்கார்ந்து இருக்கும் போது, நெருக்கத்தின் மத்தியிலே உட்கார்ந்து இருக்கும் போதும் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை தண்டிக்கிற தேவன் அல்ல. இங்கேயும் பாருங்க, நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதே போல அவன் சொல்றான், பாதாளத்தின் வயிற்றில் இருந்து நான் கூக்குரலிட்டேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் என்ன நம்மள மாதிரி இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? என் பேச்சை கேட்காம போனல, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், அப்படித்தானே சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, யார் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் அல்லது யார் கர்த்தரை புகழுகிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலையை பெறுகிறார்களோ அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பேசுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆபத்து நேரத்தில் மனுஷனை கூப்பிட மாட்டேன் சாமி, ஆபத்து நேரத்தில் எனக்கு உதவி செய்கிற என்னுடைய உறவுகளை நோக்கி கூப்பிட மாட்டேன், ஆபத்து நேரத்தில் உம்மை மட்டுமே நான் நோக்கி கூப்பிடுவேன், நீர் எனக்கு அற்புதம் செய்வீர், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். இரண்டாவது ஒரு காரியம், அதே 50ஆம் சங்கீதத்தில் 23வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, யார் கர்த்தரை புகழுகிறார்கள் அல்லது யார் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. அல்லேலூயா. இதே நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 50:14 பாருங்க, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி அதன் பிறகுதான் பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அந்த 14வது வசனம் முடியல, அது ஒரு செமிகோலனோட நிக்குது, கால் புள்ளி. அப்ப வேதம் நமக்கு சொல்லி தருகிறது என்ன தெரியுமா? நீ ஸ்தோத்திர பலி செலுத்து. அல்லேலூயா. ஆபத்திலிருந்து மீண்டு வரணுமா? ஸ்தோத்திர பலி செலுத்து. கர்த்தரை நீ புகழணுமா? ஸ்தோத்திர பலி செலுத்து. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? இன்னைக்கு நம்ம அவருக்கு பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா சரிப்பட்டுருமா அப்படின்னா இல்லை. வானமும் என்னுடையது பூமி என்னுடையது என்று சொன்னவர், வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவர், எல்லா நன்மைகளும் அவரிடத்துல இருக்கிறது. நம்ம அவருக்கு கொடுத்து ஒரு நாள் அவரை திருப்திப்படுத்த முடியாது. ஆனா அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த. ஆமாம், இப்படித்தான் ஒரு பாஸ்டர் இந்த வசனத்தை பிரசங்கத்துக்கு நடுவில் சத்தமாக சொன்னாராம். சத்தமாக சொன்னதும் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருந்தார் பாருங்க, திடீர்னு எழுந்திருச்சு பைபிளை தட்டி அக்களத்தில் வச்சுக்கிட்டு எழுந்திரிச்சிட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிச்சி நிறுத்திட்டார். என்னப்பா எங்கே போகிற? முடிஞ்சிடுச்சுல்ல அப்படின்னாரா. ஏன் முடிஞ்சது அப்படின்னா, என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆராதனைக்கு வர்றவங்க எதுக்கு காத்திருப்பாங்க தெரியுங்களா? எப்படா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்ல போகிறாங்க, முடிச்சதும் கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம், அதை விட்டுருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உங்களுடைய இந்த நாளில நீங்கள் சந்தித்த எல்லா சூழ்நிலைகளையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யலைங்க, ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்திட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, நிறைய சொல்லுவான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவர் நம்மை கைவிடாதபடி காத்ததுனால தான் இந்த நாளில இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லூக்காவின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஒரு 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. 10 குஷ்டரோகிகள் வந்து அவரிடத்துல கேட்கிறாங்க, ஐயரே எங்களை சுத்தமாக்கும், உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்கும் கேட்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்றாரு, 14வது வசனத்தில், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அருமையானவர்களே, அந்த நாட்கள்ல ஒரு பாரம்பரியம் இருந்தது. என்னன்னா, ஒருத்தன் சுத்தமில்லாதவன் சொல்றதும் பிரதான ஆசாரியன் தான், ஒருத்தன் சுத்தமாயிட்டான்னு சொல்றதும் பிரதான ஆசாரியன் தான். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஏசாமி சொல்லி அனுப்புறார், போங்க உங்களை இந்த ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனா வேதம் சொல்லுது, அவங்க போகும்போதே என்ன ஆயிட்டாங்க? சுத்தமானார். சுத்தமான உடனே கொஞ்சம் அந்த சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவு நாளும் குடும்பத்தை விட்டு, அவங்களுடைய கிராமத்தை விட்டு, அவங்களுடைய எல்லா இடத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டு கிடக்கிறவங்க. இதுவரைக்கும் சொந்தங்களை அவங்க பார்த்து இருக்க மாட்டாங்க, யாரும் அவங்கள தொட்டு இருக்க மாட்டாங்க, இவங்க யாரையும் தொட்டு இருக்க மாட்டாங்க, பேசி இருக்க மாட்டாங்க. யாராவது இவங்க இருக்கிற வழியில வந்தாங்க அப்படின்னா இவங்க கையில ஒரு மணி இருக்கும், அதை ஆட்டிட்டு சத்தமா சொல்லணும், தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணும். அந்த எதிரில் வர்றவன் அவங்கள அந்த சத்தத்தை கேட்டு விலகி போயிடுவான். மனுஷங்களை பார்த்து இருக்க மாட்டாங்க, பேசி இருக்க மாட்டாங்க, உறவுகளோடு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இருந்திருக்காது. ஆனா இப்ப பாருங்க, சுகமான பொழுது, சுத்தமான பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 9 பேர் நான் நினைக்கிறேன் துள்ளி குதிச்சு, நான் சுகமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன், இவ்வளவு நாள் என்னை பார்க்காம இருந்து என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்க போறேன், இவ்வளவு நாள் நான் பேசாமல் இருந்து என் நண்பர்களோடு பேச போகிறேன், துள்ளி குதிச்சு ஓடி இருப்பான். ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு நல்ல இருதயம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 15வது வசனத்தில், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான், ஆண்டவரை புகழ்ந்தான். அவன் இப்போ ஓடல, அவன் சந்தோஷப்பட்டு ஓடல, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்காக அவருக்கு நன்றி சொல்ல போகிறேன் என்று அவருடைய சமூகத்திற்கு ஓடி வருகிறான். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, என்னதான் நம்முடைய சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலைகளா இருக்கலாம், வேதனை நிறைந்த சூழ்நிலைகளா இருக்கலாம், கர்த்தர் நமக்கு நன்மை செய்ததை ஒரு நாள் நம்ம மறந்து போயிடக்கூடாது, ஒரு நாள் அதை மீறி வேற எங்கேயும் ஓடிடக்கூடாது, மனிதர்களை புகழ்ந்துடக்கூடாது. நிறைய நேரங்களில் நான் ஒரு சிலரை கேட்பேன், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய ஜபத்தினாலும் உங்களுடைய தயவினாலும் நல்லா இருக்கிறையா. ஆண்டவர் எங்க? நன்மை செய்த ஆண்டவரை மறந்துடுறோம். இன்னைக்கு மனிதனை புகழாதீங்க. மனுஷங்க அவருடைய கரத்தில் ஒரு கருவியாக மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க, அவங்களால தான் நான் இந்த நாளில் இருக்கிறேன், அவங்க உதவி செய்யலைன்னா என்னைக்கோ நான் அழிந்து போயிருப்பேன் சொல்றீங்களா? தயவு செய்து இன்னைக்கு அந்த வார்த்தையை விட்டுருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இல்லாமல் இருந்திருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்காம பண்ணி இருந்தா, ஒரு மனுஷனும் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டான். உதவி வருகிற இடத்துல கூட உங்களுக்கு உதவி வந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் இறங்கினதுனாலே நமக்கு உதவிகள் கிடைத்திருக்கிறது. ஆகவே மனுஷனை புகழறதுக்கு முன்னால யாரை புகழணும்? கர்த்தரை புகழணும். இப்ப பாருங்க, இந்த மனிதன் என்ன செய்தானாம்? தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன்
சமாரியனாய் இருந்தான். இது இது இந்த வார்த்தை வேதம் முக்கியப்படுத்துகிறது. ஏன் அப்படின்னா, யூதர்கள் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி உயர்ந்த ஜாதி மாதிரி, சமாரியர்கள் கலப்பு இனம். இவங்களும் யூத குலத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா இவங்க அடிமைத்தனத்திற்கு போன காலங்கள்ல உலக மனிதர்களோடு கலந்ததுனால அவர்கள் யூதர்களுக்கு பிடிக்காம போச்சு. இந்த மனுஷன் பாருங்க, இயேசுவின் இடத்துல திரும்ப வந்து அவருக்கு நன்றி சொல்லுகிறான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம ஆண்டவர் யார் என்று பார்ப்பீர்களானால், இந்த வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்துல, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? என்ன எதிர்பார்க்கிறாரு? உனக்கு நான் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேனே, நீ நன்றி சொல்லி இருக்கிறியா? உனக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறேனே, நீ நன்றி சொல்லி இருக்கிறியா? உன்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்து போஷித்து நடத்தி கொண்டிருக்கிறேனே, நீ எனக்கு நன்றி சொல்லி இருக்கிறியா? யாரோ வந்து நன்றி சொல்றான், நீங்க எங்க போனீங்க? அல்லேலூயா. இந்த கேள்வியை கர்த்தர் நம்மிடத்துல கேட்பாரானால் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நிறைய பேர் கர்த்தரை புகழ்கிறதுக்கு கூட வெட்கப்படுறோம். ஆண்டவரை புகழ்ந்து பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம். ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்தார்னு சொல்றதுக்கு வெட்கப்படுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் குஷ்டரோகியா இருந்து சுகமாகி இருக்கிறான். யாராவது பார்த்துட்டாங்கன்னா இவன் குஷ்டரோகியா இருந்தவனாச்சே அப்படின்னு நம்மளை சொல்லிடுவாங்க அப்படின்ற வெட்கம் கூட அவனுக்கு வரல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? நான் சுகமாகி இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு. 18வது வசனத்தில் சொல்லும்போது, தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப இன்னைக்கு யார் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார், யார் ஆண்டவரை புகழுகிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, யாரெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லுகிறார்களோ அத்தனை பேரும் கர்த்தரை புகழுகிறவர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பைபிள் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு யாரை மகிமைப்படுத்தணும்? பிதாவை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை புகழணும். அல்லேலூயா. இந்த ஆளு ஒரு காலத்துல ரொம்ப மோசமானவனா இருந்தான். ஆண்டவர் இவரை மாற்றினதுனால இன்னைக்கு அவ்வளவு நல்ல மனுஷனா மாறி இருக்கிறாயா. கடவுள் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம ஆளுங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அங்க இருந்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்கிறான். அங்க என்ன பித்தலாட்டம் பண்ணாங்களோ அதே பித்தலாட்டம் தான் சர்ச்சில் வந்தோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே சண்டை தான், அதே வைராக்கியம்தான். நான் செத்தாலும் மூஞ்சில, நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க இல்லை. நான் வேற சர்ச்சில் சொல்றேன், நான் செத்தாலும் நீ செத்த பிறகு அவன் வந்தானா வரலையான்னு உனக்கு தெரியவே போறதில்லை. அப்புறம் எதுக்கு இந்த வீண் வம்பு? இல்லை, தேவையில்லாத வைராக்கியங்கள், கோபம், எரிச்சல், இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து சொல்றோம், ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்து இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். என் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? என் வாழ்க்கையில நற்கிரியைகள் இருக்கிறதா? என்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை புகழ்கிறாங்களா, அல்லது இதுவும் பைபிளை தூக்கின்னு கோயிலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இல்லை, ஒரு குற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
10 பேர் இருப்பாங்க, அதில் அட்லீஸ்ட் 2 பேராவது கிறிஸ்தவ பேர் இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? இப்போல்லாம் அவ்வளோ வரல. ஒரு காலத்தில் அந்த சினிமாவிலலாம் வில்லன் கூட ஒருத்தன் பெரிய மீசை வச்சுக்கிட்டு கோடு கோடா பனியன் போட்டு நிற்பான். அவர் பேர் என்ன இருக்கும் தெரியுமா? மைக்கேல். அவர் பேர் என்னது? மைக்கேல், பீட்டர், ஜான். என்னடா இது? இருக்கிற எல்லா பரிசுத்தவான்க பேரை எங்க இருக்கு தெரியுமா? ரவுடி கூட்டத்தில் இருக்கு. எங்க இருந்து கடவுளை புகழ்வாங்க? நம்ம ஆளுங்க சொல்ற பொய் இருக்கு பாருங்க. ஊழியக்காரன்ல இருந்து ஒரு அம்மா சொல்லிச்சு, எனக்கு 0 பேலன்ஸ் இருந்துச்சு. எங்க இதுல ஊழியத்துல பணமே இல்லை, நாங்க எங்க இருந்து ஊழியம் செய்யறது? 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க முடியுது, ஆனால் சொந்த வீடு எனக்கு கனடாவில் இல்லை. காரு வேணும்னு நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன காரு வேணும், என்ன கலரில் வேணும் கேட்டார். நான் ஜெபம் பண்ணேன், எங்கள் வீட்டையா அதே கலர் காரு வாங்கினார். சரி, அவங்க தான் ஏதோ உளறின்னு இருக்கிறாங்க. அது ஒரு 2-3 மாசமா போட்டு பிச்சு எடுத்துட்டான். இப்போ இன்னொருத்தன் உளர்றான். அவர் வெளியூர்லலாம் இல்லை, நம்ம ஊரில் இருக்கிறார், கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் பெரிய சர்ச்சு, டாக்டருங்க இருக்கிறாங்க, இன்ஜினியருங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த சர்ச்சுக்கு வர்றாங்க. நேற்று அந்த வீடியோவை பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, நான் ஏசி எல்லாம் வாங்கி போட்டுட்டேன், ஏசி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதற்கான செலவை சந்திக்கிறதுக்கு பணம் இல்லை. ஏசி வாங்கி போடுறதுக்கு முன்னாலேயே யோசிச்சிருக்கணும்ல, பணம் இருக்குதா இல்லையான்னு. பணம் இல்லை. ஆகவே என் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நில் பேலன்ஸில் இருக்குது. யாராவது நீங்கள் பொறுப்பெடுத்து இந்த கரண்ட்டு சார்ஜை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா ஆராதனைக்கும் கரண்ட்டு இந்த ஏசியை போட்டு ஆராதனை நடத்தலாம். அதையும் இப்போ கிழின்னு கிழிக்கிறான். இவனுங்க வாய் திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களா அல்லது கர்த்தரை வேதனைப்படுத்துகிறார்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுகிறது, மறந்துடாதீங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க பாஸ்டர் ஒரு முறை சொன்ன ஒரு காரியம், நீ 2 கண்ணால தான் இந்த உலகத்தை பார்க்கிற, ஆனா 1000 கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற. எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை இது. சொல்றேன், இன்னைக்கு நம்ம மனிதர்களுடைய கண்களை மறைக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா எப்படியும் மாட்டிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவாரா, அவர் துக்கப்படுவாரா? வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 1 பேதுரு 2:12. இருக்கிறீங்களா? பைபிள்ல மூடி வச்சிட்டீங்க போல இருக்கு. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில். நல்ல கவனிங்க, உலக மனிதர்கள் நம்முடைய செயல்களை பார்த்து இவன் அக்கிரமக்காரையா, இவன் அநியாயம் பண்றவன் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லி இருக்கலாம். ஆனால் அதே மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் நானும் எப்படி வாழணுமா? அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காலத்துல அப்படி சொன்னாங்க, ஆனா இப்போ அந்த மாதிரி இல்லை. சொல்லி இருக்கிறாங்களா? ஒரு கோயில் குட்டி ஒருத்தர்
சபை ஜனங்களோடு சேர்ந்து ஒரு மீட்டிங்க்கு போனார். இப்போல்லாம் அவ்வளோ நெரிசல் கிடையாது, சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம்லாம் இப்போ அவ்வளோ நெரிசல் இல்லை. ஆனால் அந்த நாட்களில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அதுக்கு இடையில சைக்கிள் ரிக்ஷா தள்ளின்னு வருவான். அப்படி வரும்போது இந்த கோயில் குட்டி காலில் சைக்கிள் ரிக்ஷா ஏற்றிட்டான். ஏற்றிட்டு சாரிப்பா அப்படின்ட்டு போயிட்டான். ஏன்னா அவங்க பாஷை அப்படி தானே, சாரிப்பா அப்படின்ட்டு போயிட்டான். இவர் விட்டுருக்கலாம். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? டேய் நில்றா, காலில் வண்டி ஏற்றிட்டு சாரின்னு சொல்லிட்டு போயிட்டா சரியா போட்டுமா? இப்போ அவன் திரும்பி நின்னான். என்ன செய்யணுன்ற அப்படின்னு. என்ன செய்யணுமா? நான் யார் தெரியுமா அப்படின்னாரு. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இவர் சொல்றாரு, மகனை நான் மாத்திரம் இந்த பைபிளை கையில் எடுக்காம இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் கதை கந்தலா போயிருக்கும். பக்கத்துல பாஸ்டர், ஐயா உங்க ரட்சிப்பின் அனுபவம் இப்பதான் ஐயா தெரியுது. நான் மாத்திரம் பைபிளை கையில் எடுக்கலன்னா, நான் மாத்திரம் கோயிலுக்கு போகலைன்னா, நான் மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ற அந்த எண்ணமே இன்னும் பழைய மனுஷன் சாகலைன்னு அர்த்தம். இன்னும் அந்த துர்க்கிரியைகள் நமக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? ஒரு நாள் வருதுங்க, அந்த நாளுக்கு பேதுரு தர்ற பேர் என்ன தெரியுங்களா? சந்திப்பின் நாள். என்ன நாள்? சத்தமா சொல்லுங்களேன். சந்திப்பின் நாள். ஆண்டவரை சந்திக்க போகிற நாள். அந்த நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு புகழ்ச்சியை கொண்டு வருகிறவர்களா இருக்கணும். பைபிள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயின் சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை அங்கே அவர் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 34வது வசனம். தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். வலது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து கூப்பிடுறார், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அங்க ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35வது வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த நல்ல கிரியைகள், நல்ல நடக்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியா இருக்கிறவங்களுக்கு என்ன தரணும்? தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணீர் தரணும், தாகம் தீர்க்கணும். அதே போல அந்நியனாய் இருந்தவர்களை சேர்த்து கொள்ளணும். அதே போல வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். வியாதியா இருக்கிறவர்களை விசாரிக்கணும். காவலில் இருக்கிறவர்களை பார்க்க போகணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற நல்ல செயல்கள். இன்னைக்கு நம்ம அதை செஞ்சிருக்கிறோமா? பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கிறோமா? நமக்கு மிஞ்சி போய் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறோம். அதை 4 நாள் பொறுத்து திரும்ப எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுறோம். எத்தனை பசியான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்தாங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்க கொடுத்துருக்குறோமா? தாகமாக இருக்கிறவருடைய தாகத்தை தீர்த்து இருக்கிறோமா? அந்நியனாய் வருகிறவர்களை நாம் சேர்த்து கொண்டு இருக்கிறோமா? எத்தனை பேரை நம்ம வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம். ட்ரெஸ்ஸு சரியில்லை, உட்காராத பக்கத்தில் துரத்தி இருக்கிறோம். இல்லை, ஆலயத்துக்கு வரும்போது கூட நான் பார்க்குறேன், ஒரு சிலர் அவங்க ஃப்ரெண்டுக்காக சீட்டு பிடிச்சி வைப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஃப்ரெண்டுக்கு நீங்களாம் பண்ண மாட்டீங்கல்ல? ரொம்ப நல்லவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு இந்த சீட்டு தான் வேணும், இங்கே தான் நான் எப்பவும் உட்காருவேன். போரூரில் நான் இருக்கும்போது ஒரு அம்மா வரும், ஆராதனை ஆரம்பித்து
சங்கீதம்லாம் வாசி முடித்த பிறகு வந்து அவங்க சீட்டை பார்ப்பாங்க, அவங்க உட்கார்ற சீட்டை பார்ப்பாங்க, தட்டி அந்த பக்கம் போ அப்படின்னு. அதுவும் மெதுவாலாம் சொல்லாது, ஆல்டரில் நிற்கிற எனக்கு கேட்குற மாதிரி சொல்லும், அந்த பக்கம் போமா, நான் உட்கார்ற இடம் இது. புதுசாக ஒரு அம்மா வந்திருந்தாங்க. இந்த அம்மா இப்படி சொன்னதும் அந்த அடுத்த வாரம் வரல கோயிலுக்கு. இந்தாம்மா, நான் உங்கள் ஆளுங்களே உட்காந்துக்கிட்டோயா, நான் எதுக்கு வீணாக வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ணிடணும், பார்த்துங்க வேறு யாராவது வருவாங்க. அந்த அம்மா வேறு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு சொல்கிறேன், சேர்த்து கொள்ளுங்கள். யாக்கோபு சொல்கிறான், மினுக்கான வஸ்திரம் தரித்தவர்களை இங்கே வந்து உட்காருன்ற, அழுக்கான வஸ்திரம் தரித்தவனை அங்கே போய் உட்காருன்ற, இதெல்லாம் நியாயமானு கேட்குறார். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லையா? நல்ல கிரியைகள் தேவை, நிச்சயமாக தேவை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் வரும்போது நீ எவ்வளவு காணிக்க கொடுத்த, நீ என்ன பண்ண, நீ ஜெபம் பண்ணியா, நீ பைபிள் வாசியா, அதை கேட்கறது இல்லை. நீ இந்த நன்மைகளை நல்ல கிரியைகளை நீ செய்ததுனால உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பார். அல்லேலூயா. அதை செய்யாத ஒரு கூட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க சபிக்கப்பட்டவர்கள். 41வது வசனம் சொல்லுது, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று ஆண்டவர் அனுப்புறார். இன்னைக்கு நம்முடைய நல்ல கிரியைகள் நம்ம எங்க கொண்டு போகும்? பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த நல்ல கிரியைகளை பார்க்கிற மக்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க, கர்த்தரை புகழ்வாங்க. அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது நம் மூலமாக ஆண்டவர் புகழப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு வாழ கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். 3 பேர் கர்த்தரை புகழுகிறவர்கள். அதுல முதல்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் கர்த்தரை புகழ்வார்கள். 2வது பார்த்தோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவர்கள் கர்த்தரை புகழ்வார்கள். 3வது பார்த்தோம், நற்கிரியைகளை செய்கிறவர்களால் கர்த்தர் புகழப்படுவார். இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில உம்மை நாங்கள் புகழுகிறவர்களாய், உம்மை மகிமைப்படுத்துவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. ஆபத்து நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்களுடைய ஆண்டவரே, எல்லா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளும் நீராக இருக்கட்டும் சுவாமி. உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். அதே போல எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அதே போல எங்களுடைய நல்ல கிரியைகளினாலே மனிதர்கள் எங்களை பார்த்து உம்மை துதிக்க புகழ நாங்கள் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற அந்த வார்த்தையின்படியே நீர் எங்களில் மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் உமக்கென்று வாழ கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.